தனிப்பட்ட முறையிலே இன்னைக்கு லட்சுமணன் சார் இருக்காரு, அவரை பேசியிருக்கிறார். பார்த்திபன் இருக்கிறாரு, கூட தான் இருக்காரு. அவர் வாங்குற திட்டு பார்த்தீங்கன்னா அவர் கேட்டதே கிடையாது. அதே மாதிரி நமக்கு ஒரு அமைதியான பொருளாதாரம் கிடைச்சிருக்காரு. அவரும் அதே மாதிரி கட்டுக்கோப்பாக இருக்கக்கூடியவர். எதுக்கு சொல்றோம் அப்படின்னு சொன்னா, நாம செய்யறோமோ செய்யலையோ கட்சிக்கு கட்டுப்பட்டு. இறுதியாக செந்தில்குமார் ஏதோ பேசுறாரு. அவர் ஒரு வார்த்தை, யாராவது கட்சியை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய வியூ சொல்றது, உங்களுக்கு மெசேஜ் கன்வே பண்றதுக்கு அவங்க மக்கள் பொதுமக்கள் போறதை பத்தி கவலை இல்லை. நீங்க நிர்வாகிகள் இருந்து ஊடக நண்பர்களுக்கும் தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தளம் சார்பாக வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துள்ளோம். காந்தி ஜெயந்தி மதியமாக எங்களுடைய மாநில பொதுக்குழு கூட்டம் திருநெல்வேலியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. அதில் முக்கிய தீர்மானம் என்னவென்றால், வருகின்ற சட்டசபை தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் எல்லா இடங்களிலும் போட்டியிடுவது என்று இன்றைக்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அந்த அளவிலே இன்றைக்கு மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் தொடர்ந்து கட்சி வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த பொதுக்குழு கூட்டப்பட்டது. விரைவிலே தமிழ்நாட்டிலே மிக முக்கிய கட்சியாக தமிழ்நாடு ஐக்கிய ஜனதா தளம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டிலே இன்றைக்கு திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சியிலே பல்வேறு குறைபாடுகள் இருந்து வருகிறது. விலைவாசிகள் கட்டுப்பாடு இல்லாமல் உயர்ந்து வருகிறது. மின் கட்டண உயர்வு என்பது தாறுமாறாக ஏற்றிருக்கிறார்கள். அதனால் சிறிய வியாபாரிகளும் சிறு குறு விவசாயிகளும் சிறு தொழிற்சாலைகளும் மூட வேண்டிய கட்டாயத்திற்கு வந்திருக்கிறது. மக்கள் பெரிதும் பாதிக்கின்றார்கள். தொடர்ந்து திமுகவிலும் அதிமுகவிலும் லஞ்ச ஊழல்கள் எல்லா இடத்திலும் பெருகி வருகிறது. லஞ்சம் இல்லாத இடமே இல்லை என்ற அளவிலே இன்றைக்கு இருந்து வருகிறது. என்னதான் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்தாலும் இறுதியாக பணம் கொடுத்தால் மட்டுமே எந்த ஒரு சான்றிதழும் எந்த ஒரு வேலையும் அரசாங்கத்திலே நடைபெறுகிறது. அது நம்முடைய மாண்புமிகு முதல்வருக்கு தெரியுமோ என்னவோ தெரியவில்லை. தொடர்ந்து லஞ்சங்கள் தொடர்ந்து கொடுக்க வேண்டிய நிலையில் தான் இருந்து வருகிறது. அது மாநகராட்சியாக இருக்கட்டும், நகராட்சியாக இருக்கட்டும், வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கூட லஞ்சம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் நடைபெறவில்லை என்பது தான் யதார்த்தமான உண்மை. எனவே தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும். லஞ்சம் பெறுபவர்களை மிகவும் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த பொதுக்குழு மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் முக்கிய கோரிக்கையான எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால், மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. தொடர்ந்து நாங்கள் 2 ஆண்டு காலமாக இது சம்பந்தமாக போராட்டங்களும் அறிக்கைகளும் இட்டு வருகிறோம். குறைந்தபட்சமாக ஒரு தடவை சென்னையில் போராட்டம் நடத்தும் போது ஒரு 500 மதுக்கடைகளை மூடினார்கள். ஆனால் மீண்டும் அது 500க்கு பதிலாக 1000 கிட்டத்தட்ட திறந்து விட்டார்கள். ஆனால் மதுக்கடைகளை டெம்பரவரியாக குறைப்பதன் மூலமாகவோ அல்லது மூடுவதன் மூலமாகவோ எந்த ஒரு நன்மையும் ஏற்பட போவது இல்லை. 10 கடை மூடினா 10 கடையில் அந்த வாங்க போகிறவங்க மீண்டும் அந்த வேற ஒரு 10 கடையில் போய்ட்டு அதை பிஸ்னஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அரசுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இருக்க போவதில்லை. ஆனால் தொடர்ந்து குடிமக்களும் அதை குடிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு ஒரே முடிவு என்னவென்றால், எங்களுடைய மாநில அதாவது அகில இந்திய தலைவர் திரு நிதிஷ்குமார் அவர்கள் தான் ஆட்சி நடத்தும் இடத்தில் பீகார் மாநிலத்தில் கடந்த 6-8 வருடங்களாக பூரண மதுவிலக்கை அமுல்படுத்தி இன்றைக்கு சிறப்பாக ஆட்சி புரிந்து வருகிறார்கள். அந்த அளவிலே தமிழ்நாடு என்ன செய்ய வேண்டும் என்றால்,
இந்த மது விற்பதின் மூலமாக வரும் வருமானத்தின் மூலமாக தான் மக்களுக்கு இலவசம் கொடுக்கிறோம், மக்களுக்கு நன்மை செய்கிறோம் என்றால் அது வந்து ஏற்புடையது அல்ல. ஏன்னா ஒரு மனிதனுடைய உயிரை பறித்து அவனுக்கு உயிர் கொடுப்பது என்பது சரியாக இருக்குமா என்பது எனக்கு விளங்கவில்லை. எத்தனையோ மக்கள் இன்றைக்கு 40 வயதை கடப்பது என்பது இளைஞர்களுக்கு மிகவும் சிரமமான காரியமாக இருக்கின்றது. இதுதான் யதார்த்த உண்மை. 50 வயது ஆட்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 வயசை வந்து தாண்டவே மாட்டாங்க. எல்லாம் குடிபோதையிலே எல்லாம் பாதிப்பு ஏற்படுவாங்க. ஏழை எளிய மக்கள் தான் இதில் வந்து பாதிக்கப்படுகிறார்கள், பணக்காரர்கள் பாதிக்கப்படுவது இல்லை. இன்றைக்கு கள்ளக்குறிச்சியிலே கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேற்பட்டவர்கள் ஒரே நேரத்தில் இருந்தார். அவர்கள் பெரும்பாலானவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள், கூலி தொழிலாளிகள். அவர்களுடைய வருமானம் என்ன, அவருடைய வாழ்க்கை என்ன? 10 லட்ச ரூபாய் நீங்கள் ஊக்குவிக்கிறீங்க, 10 லட்ச ரூபாய் கொடுப்பதால அந்த குடும்பம் என்ன ஆக போகுது? அது ஒன்றும் புரியவே இல்லை. 10 லட்சம் எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அவங்களுக்கு? மக்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் வந்து மது உடல் நலத்திற்கு கேடு என்கிறீர்கள், மது குடும்பத்திற்கு ஆகாது என்கிறீர்கள், மதுவினால் நாட்டுக்கு அழிவு என்கிறீர்கள். எல்லாமே தெரிந்து மதுவை வந்து ஒரு அரசு விற்குதுன்னு சொன்னால் இது கேலி கூத்தான விஷயம். பல விஷயங்களில் வந்து இதே நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது, அரசினுடைய செயல்பாடுகளோட அரசினுடைய கொள்கைகளோ நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. ஹெல்மெட்டுக்கு வந்து உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட் என்ன சொல்லுது, ஹெல்மெட்டை வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி அப்பப்போ ஆர்டர் போடுது. அப்போ மனிதனுடைய உயிருக்கு தானே அது ஆர்டர் போடுது. தானாக முன் வந்து சில காரியங்களை வந்து நீதிமன்றங்கள் செய்கின்றது. எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் நீதிமன்றங்களும் வந்து மக்களுக்கு உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த மதுவிலக்கு தடை செய்ய ஆவணம் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றங்களை கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசு ஒருபோதும் அது தமிழக அதிமுக ஆட்சி வந்தாலும் சரி, திமுக ஆட்சி வந்தாலும் சரி, கண்டிப்பாக ஒருபொழுதும் அவர்கள் வந்து மதுவிலக்கை அமல்படுத்தப் போவதில்லை என்பது உறுதியாக தெரிகிறது. கடந்த முறை தேர்தலின் போது, சட்டசபை தேர்தலின் போது இதே முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் வீட்டு முன்பும் மற்ற இடங்களிலும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று முழக்கமிட்டார்கள், கோரிக்கை வைத்தார்கள். அதே போன்று எம்பியாக இருக்கின்ற கனிமொழி அவர்கள் பல ஊடகங்களிலே பேட்டி கொடுத்தார்கள். மதுவினால் பல குடும்பங்கள் அழிந்து விட்டது, பல தாலிகள் இழந்து விட்டார்கள் என்பதெல்லாம் அருமையாக சொன்னாங்க அவங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அருமையாக பயன்படுத்தலாமே. ஒரு மந்திரி சொல்கிறாரு, திடீர்னு 3னா பாதி பேர் செத்து, அதை விட 3 பேர் செத்து போகிறேன் மதுவால். எனவே மதுவை வந்து மதுவிலக்கு வந்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான கோரிக்கை தான். அதுக்கு இந்த பொதுக்குழுவும் ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. மாவட்டம் தோறும் போராட்டங்கள் நடத்த வேண்டும், மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். அரசு மூடவில்லை, மதுவிலக்கு அமல்படுத்தவில்லை என்றால் குறைந்தபட்சமாக எங்களுடைய பணி என்னவாக இருக்கும் என்றால் எல்லா மாவட்டங்களிலும் ஊர்வலமாக சென்று விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்தி தயவு செய்து குடிக்காதீங்க, குடும்பமே அழிஞ்சு போயிடும் என்ற ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக இன்றைக்கு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையிலே எல்லா மாவட்டங்களிலும் மாவட்ட தலைவர்கள் போராட்டங்கள் நடத்த இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்திருக்கிறோம். அதே போன்று ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஊழலை வந்து ஒழிக்கணும். ஊழலை செய்பவர்களை வந்து அவங்க ஊக்குவிக்கக்கூடாது. இந்த அரசு வந்து ஊக்குவிக்கிறது. நிறையா ஊழல் செய்தவர்களுக்கு வந்து தியாகின்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல, மிகவும் கேவலமாக இருக்கிறது. அரசினுடைய கொள்கை போகிறத போக்க பார்த்தீங்கன்னா மிக கேவலமாக இருக்கிறது. சாதாரண மக்கள் கூட உணர்ந்துக்கிறாங்க. அதனால் வந்து இதெல்லாம் வந்து தமிழக அரசு வந்து பெரும்பாலான டிபார்ட்மெண்ட்டில், பெரும்பாலான நிர்வாகத்தில் வந்து ஊழலை ஒழிக்க வேண்டும், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் என்பதை இந்த தருணத்திலே உங்களுக்கு தெரிவித்து தேர்தலுக்கான தொகுதி பொறுப்பாளர்கள், சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் போட்டிருக்கிறோம். அது சரியான நபர்களை ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுக்கு முன்னதாக எங்களுடைய பணி கட்சி வளர்ச்சி பணி அது தொடர்ந்து நடைபெறும். இன்னும் 6 மாதத்துக்கு கிட்டத்தட்ட 50 லட்சம் பேருக்கு மேலே நாங்கள் உறுப்பினராக சேர்க்க இருக்கிறோம். அது கண்டிப்பாக சேர்த்துருவோம். அது முடிந்த உடனே நாங்கள் சட்டசபை அரசியலை கண்டிப்பாக சேர்த்துருவோம். வாரிசு அரசியலை ஐக்கிய ஜனதா தளம் எப்படி பார்க்குது சார்? துணை முதல்வராக இப்போ உதயநிதி ஸ்டாலின் பதவி ஏற்றிருக்காரு. இது உங்களோட ஐக்கிய ஜனதா தளம், நீங்கள் பிஜேபியோட பெரிய அலையன்ஸு, தேசிய கட்சி, தமிழக அளவில் உங்கள் கட்சியோட கருத்து என்ன சார்?
நாட்டில் இன்றைக்கு அரசியல் வந்து பொருளாதார அடிப்படையில் முடிஞ்சு போச்சு. பொருளாதாரம் இருக்கிறவங்க தனி கட்சி ஆரம்பிக்கலாம், தனியாக வந்து எந்த ஒரு நிலையை வேண்டுமானாலும் எட்டலான்ற அளவுக்கு இன்றைக்கு போய்விட்டது. இன்றைக்கு திமுகவை வந்து ஆட்சிக்கு வர வைக்கிறது பொதுமக்கள் தான். அதே நிர்வாகக்குழு, அதே இருக்கிறவங்க அவங்க தான், அவங்க நிர்வாகக்குழுவும் அவங்க பொதுக்குழுவுமே அதை வந்து ஆமோதிக்குது, அமைச்சர்களும் அதை ஆமோதிக்கிறாங்க. அதில் நம்முடைய பங்கு என்னவாக இருக்க முடியும்? பார்க்க தான் முடியும், வருத்த தான் பட முடியும். ஆனால் மக்கள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஆதங்கப்பட்டு இதை வந்து ஒழிச்சிருவாங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக ஒழிக்கப்படும். 2026 சட்டமன்ற தேர்தல் போட்டியிடுவதற்கு 234 தொகுதியில் போட்டியிடுவீங்களா? இல்லை குறிப்பிட்ட சில தொகுதியில் மட்டும்தான்? அந்த சூழ்நிலைக்கு ஏற்பட்ட ஏதாவது ஒரு கூட்டணி அமையுது போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எங்கள் நிலைப்பாடை மாற்றிக்கொண்டு கூட்டணி சந்திப்போம். ஒருவேளை எந்த கூட்டணியும் எங்கள்கிட்ட வரலன்னா கண்டிப்பாக 234 தொகுதிகளும் நாங்கள் போட்டிடுவோம். நெல்லை மாவட்டத்தில் ஐக்கிய ஜனதா போட்டியிடும். கண்டிப்பாக போட்டிடுவோம். இது உறுதி. கண்டிப்பாக போட்டிடுவோம். தேசிய அளவில் பிஜேபியோடைய மிகப்பெரிய பார்ட்னர் நீங்கள், கூட்டணியில் இருக்கிறீங்க. தமிழக பாஜகவோட உங்கள் உறவு எப்படி இருக்குது? 2026 எலெக்ஷனில் நீங்கள் என்ன மாதிரியான முடிவு எடுக்கணும்? இல்லை, இன்றைக்கி நாங்கள் வந்து பிஜேபி கூட வந்து இன்றைக்கி கூட்டணி அகில இந்திய தலைவர் அது ஒரு ஆக்சிடென்டல் இன்சிடென்ட் தான். டிரான்ஸ்பரண்ட்டாக சொல்லணும்னா அது ஒரு ஏன்னா நாங்கள் ஏற்கனவே பிஜேபி ஏற்று வெளியே வந்து ஒரு இந்தியா கூட்டணி அதெல்லாம் பப்ளிக் தெரிஞ்ச விஷயம். அதில் நான் வந்து முரண்பாடாவோ அல்லது பிஜேபி சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கெல்லாம் விரும்பலை. பிஜேபியினுடைய ரூலிங் அன்றைக்கி வந்து அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து நிதிஷ்குமார் அவர்கள் எதிர்த்தார். இந்தியா கூட்டணி வந்து ஒரு 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 கட்சியை வந்து ஒரு கூட்டணியை வந்து உருவாக்கினார். அவருக்கு முக்கிய பங்கு இவர் தான் அதில் வகித்தார். ஒருங்கிணைப்பாளராக இருந்து செய்ய ஆரம்பித்தார். ஆனால் அவருக்குள்ள உரிய மரியாதை காங்கிரஸும் மற்ற கூட்டணி கட்சிகளும் வந்து உரிய மரியாதை கொடுக்கல. அவங்க நிலைப்பாடு என்னவாக இருந்ததுன்னா நிதிஷ்குமாரனுடைய ஆட்சியை கவுகிற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதனால் தன்னை காத்துக்கணும், தன்னை சார்ந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே அவர் வந்து மீண்டும் வந்து பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்தாரு. ஆனாலும் கூட பிஜேபியினுடைய கொள்கைகள் முழுவதிலுமே வந்து எங்களுடைய அகில இந்திய தலைவர் மாண்புமிகு நிதிஷ்குமாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவ்வப்போது அதற்கு உள்ள சில விஷயங்களை வந்து எதிர்ப்பு தெரிவித்து அது தேவையில்லை என்று கூறியிருக்கிறார். யதார்த்தமான மது விலக்கை பற்றி பேசுறதுக்கு முழு தகுதியும் ஐக்கிய ஜனதா தளத்துக்கு இருக்குது. பீகாரில் அதை முழுசாக அமல்படுத்தியிருக்கீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகளுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் 2026 எலெக்ஷனை பற்றிய உங்கள் கண்ணோட்டம் எப்படி இருக்குது? எங்களுடைய கண்ணோட்டம் என்னன்னா 2026 வந்து மக்கள் வந்து ஒரு புதிய கட்சியை வந்து அதாவது ஒரு கட்சி ஒரு வருமா ஆட்சிக்கு ஒரு நல்ல கட்சியை மக்கள் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து நாங்கள் எங்கள் கட்சியை நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். மக்கள் மத்தியில் நாங்கள் மதிவிலக்கு அமல்படுத்துவோம், விலைவாசி குறைப்போம். ஏன்னா உங்கள் விலைவாசி குறைப்பதற்கு ஒரு முக்கிய எங்களுக்கு ஒரு சான்று இன்றைக்கி நீங்கள் எப்படி சொன்னீங்க, பீகாரில் வந்து மதுவிலக்கை ஒழித்து மதுவிலக்கை அமல்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி மொராஜி தேசாய் இருக்கிற காலத்தில் விலைவாசி கட்டுக்குள் இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், பழைய ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜனதா சாப்பாடுக்கு ₹1 இந்தியா பூரா போட்டுறாங்க. மொராஜி தேசாய் இருக்கும்போது அது மாதிரி நாங்கள் ஒன்று சொன்னோம்னா அதை செய்வோம். எங்களுடைய உறுதியான தன்மையால் தான் வந்து பல பேரும் எங்களை வந்து முறியடித்து ஆட்சி பூரா கவிழ்த்தப்பட்டது. 9 பிரைம் மினிஸ்டர்கள் கிட்டத்தட்ட 8 பிரைம் மினிஸ்டர்கள் வந்து இந்த ஜனதா கட்சியிலேருந்து வந்தவங்க தான். மொராஜி தேசாய் உட்பட, கடைசியில் தேவகடா உட்பட, விபி சிங் உட்பட எல்லாரும் எங்கள் கட்சியோட பிரைம் மினிஸ்டர். ஆனால் அவங்களால வந்து நிரந்தரமாக இருக்க முடியாது. அது இல்லை. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? உறுதியான நிலைப்பாடு. நாங்கள் மக்களுக்கு வந்து சேவை செய்யணுன்ற உறுதியான நிலைப்பாட்டில் இருந்ததால தான் மற்றவங்க எங்களை கவுத்துட்டாங்களே தவிர, ஆனால் மக்கள் ஒரு காலத்தில் வந்து மீண்டும் வந்து எங்களை வந்து மதிப்பாங்க, மீண்டும் ஆட்சி கொண்டு வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கெல்லாம் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா எல்லோருக்குமே இலவச கல்வி கொடுக்கும். கல்வி வந்து ரொம்ப முக்கியங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து லோன் கொடுக்கறத விட இலவச கல்வி கொடுக்கும். இலவச சாப்பாடு, அரிசி அது இது கொடுக்குறது வந்து மீனிங்லெஸ் அதெல்லாம். அதனால் வந்து அந்த வருமானம் அது எங்கேருந்து வருது? எந்த இலவசம் கொடுத்தாலும் அது யாருடைய தலையில் அது விடுது? மக்கள் தலையில் தான் விடுது. புரியுதுங்களா? இன்றைக்கி வந்து பாடப்புத்தகங்கள் பூராத்தையும் ஏற்றிட்டாங்க. எப்படி ஏற்ற முடிஞ்சுது? பாடப்புத்தக விலையை ஏற்றிட்டாங்க, ஆனால் இலவசம் கொடுக்குறாங்க. ஏன் அது இலவசத்தை குறைச்சிட்டு பாடப்புத்தகத்தை இலவசமாக கொடுக்க வேண்டியது தானே? படிப்பாங்கல்ல. எத்தனையோ பள்ளிக்கூடங்களில் பார்த்தீங்கன்னா வாத்தியார்களே கிடையாது. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இது திஸ் இஸ் த டைம் நான் சொல்கிறதுக்கு ஒரு நல்ல நேரம். பெரும்பாலான அரசு பள்ளிகளில் வாத்தியார்கள், ஆசிரியர்கள் குறைபாடு. அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் சீனியர் மோஸ்ட் பசங்க படித்து போன பசங்க வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. இதுதான் உண்மை. அதே மாதிரி வந்து
திமுக ஆட்சியில் அராஜகன்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பஞ்சாயத்து யூனியனாக இருக்கட்டும், அரசு கல்லூரியில் வந்து சமையல்காரங்களாக இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு வேலை இருந்ததுன்னா அந்த கட்சிக்காரங்களுக்கு தான் ஒதுக்குறாங்க. கட்சிக்காரங்களை தான் போடுவோம், கட்சிக்காரங்களுக்கு தான் ஆயா வேலை கொடுப்போம், கட்சிக்காரங்களுக்கு தான் கிளார்க் வேலை கொடுப்போம். இதெல்லாம் டிரான்ஸ்பரண்டாக தெரியுது. அவங்கள எல்லாமே ஒன்றுமே பண்ண முடியாது. இதெல்லாம் மிகவும் மோசமான. அதே மாதிரி திமுக ஆட்சியில் வந்து இந்த இடஒதுக்கீடு கொடுத்தாங்க பெண்களுக்கு. அந்த எல்லா பெண்களோட இடஒதுக்கீடும் ஆண்களுடைய ஆதிக்கம் தான் அதிகம். அவங்க ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி ஆட்சி கொடுத்துருக்காங்க. எந்த பெண்களும் அந்த பஞ்சாயத்தில் வந்து உட்காரது கிடையாது, யார் இது பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய குறைபாடு திமுக ஆட்சியில். திமுக ஆட்சியில் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் மிகவும் வெறுப்பு தான் அதிகமாக இருக்கிறது. மின்சாரம்லாம் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒரு மின்சார கட்டணம் ஏற்றிருக்கிறாங்க. நமக்கே புரிய மாட்டேங்குது எதுக்கு ஏற்றுறாங்க. ப்ரொபோஷனட்டாக கட் ஆஃப் கிடையாதுங்க. 100 யூனிட் பிரியும்னா ஒரு 300 யூனிட் நமக்கு வந்து வந்திருக்குதுன்னு 100 யூனிட்டை மைனஸ் பண்ணணும். அதுக்கு மேலே 400க்கு மேலே இந்த ரேட்டு அப்படின்னு சொன்னால் 500க்கு மேலே இந்த ரேட்னா 400க்கு மேலே என்ன நீ கட் ஆஃப் போடுறீங்க அதுக்கு உள்ள சார்ஜ் போடணும். அப்புறம் 500க்கு மேலே வந்துச்சுன்னா அதுக்குள்ள சார்ஜ் ரெடியூஸ் பண்ணிட்டு 500க்கு மேலே இருக்கிற ரிமைனிங் ஒரு 100 யூனிட் அதிகம் வந்து அதுக்கு தான் வந்து அதிகமாக போடணும். அப்படி கிடையாது. 600 யூனிட்னா 600 யூனிட் மொத்தமாக தாடிக்கும். இதெல்லாம் வந்து மக்களுக்கு தெரியுது கிடையாது. பிடிச்சி இது பண்ணிடுறாங்க. ரொம்ப மோசம். இலவச மின்சாரன்றதை வந்து மிக அருமையாக கட்டுப்படுத்தலாம். நான் என்ன சொல்கிறேன்னா 100 ஏக்கர் வைத்திருக்கிறவனுக்கு இலவசமாக மின்சாரம் கொடுக்குறாங்க, 2 ஏக்கர் வைத்திருக்கிறவனும் இலவசமாக மின்சாரம் கொடுக்குறாங்க. அது எப்படி அது நியாயமாகும்? குறைந்தபட்சம் ஏழைகளுக்கு தான் ஏழை விவசாயிகளுக்கு தான் இலவச மின்சாரம் கொடுக்கணும். 50 ஏக்கர் 100 ஏக்கர் 10 ஏக்கர் வச்சு இலவசம் கொடுக்குறது என்ன மீனிங்லெஸ். அதனால தான் உங்களுக்கு இந்த மின் தட்டுப்பாடு வரும். குறைஞ்சபட்சம் போடுங்க. பீப்புள் ஆர் ரெடி. 50 ரூபா நான் மினிமம் வந்து மின்சார கட்டணம் செலுத்துறது நான் ரெடி. நீ இலவசமாக எனக்கு கொடுக்க தேவை. 50 ரூபா மினிமம் மின்சார கட்டி மீட்டர் வச்சு அது ஒரு கட்டுப்பாடு கொண்டுட்டு வாங்க. நாங்கள் வேணான்னு சொல்லலை. இன்றைக்கி கூட்டுறவு சொசைட்டியில் கொடுக்குற லோன்லாம் யார் அனுபவிக்கிறா? கட்சிக்காரங்க தான் அனுபவிக்கிறாங்க. சாதாரண விவசாயி போய் ஆடு மாடுக்கு விவசாயத்தை நீங்கள் வாங்கிட்டேன்னு சொல்லுங்க பார்ப்போம். போன உடனே எனக்கு கூட்டுறவு சொசைட்டி இது கொடுத்தாங்க. எத்தனை ஸ்கீம் வச்சுக்கிறாரு. அத்தனை ஸ்கீமும் எல்லாமே வந்து இவங்களுக்கு தான், கட்சிக்காரங்களுக்கு தான் போய் சேரும். அவன் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கு தான் போய் சேரும். எந்த கிராமத்துலேயும் வந்து இன்றைக்கி வேலை வாய்ப்பு கிடையாது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எதுக்கு இருக்குது? எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை ஊற்றி மூட்டி போயிடலாம். நீங்களே வந்து நடத்துறீங்க. ஒவ்வொரு ஏரியாவிலையும் போயிட்டு வேலை வாய்ப்பு முகாம்னு போடுறீங்க. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் எதுக்கு? வேலை வாய்ப்பு முகாம் வந்து அரசு போடுது. அப்போ எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அந்த காலத்தில் எம்ப்ளாய்மெண்ட் மூலம் இங்கே ஒரு ஊருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 10 பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்டர்வியூ வரும், தூக்கிட்டு அலைவோம். இன்றைக்கி யாருக்காவது சொல்லுங்கள், யாருக்காவது எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா இன்டர்வியூ வந்துருக்குதான்னு பாருங்கள். கிடையவே கிடையாது. இதெல்லாம் மிகப்பெரிய தவறான ஒரு நடவடிக்கை. கிராமத்தில் டார்கெட் வைக்கணும். ஒரு கிராமத்தில் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி கிராமத்தில் சென்சஸ் எடுக்கணும். பள்ளி படித்த டிகிரி முடித்தவங்க இந்த கிராமத்தில் 100 பேர் இருக்கிறாங்களா, இந்த ஆண்டில் அதில் எத்தனை பேருக்கு நீங்கள் வேலை கொடுத்தீங்கன்னு ஒரு கணக்கு இருக்கும். அப்படின்னா தான் உங்களுடைய வேலை வாய்ப்பு திறமை வந்து தெரியும். ஒரு கிராமத்தில் 100 பேர் வேலை இல்லாமல் ஒரே ஒரு சிம்பிள் லாஜிக்குங்க. டிகிரி படித்த பசங்க பூரா இன்றைக்கி விட்டுட்டு எல்லாம் கொத்தனார் வேலை அந்த வேலை இந்த வேலை அவங்களுக்கு வேலை வாய்ப்பு. ஒரு 4-5 கிராமத்துக்கு ஒரு 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 வேலை வாய்ப்பு வர்ற மாதிரி ஒரு தொழிலை ஆரம்பிச்சு கொடுக்கணும். பர்மனெண்ட் தொழில். திருப்பூர் மாதிரி அங்கங்கே ஒரு நீங்கள் கவர்மெண்ட்டே அது கொள்முதல் பண்ணணும். அதாவது கேவலமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நெல் கொள்முதல் பண்ணுறதே வந்து ஒரு உருப்படியாக பண்ணுறது கிடையாது. அதுக்கு வந்து சரியான மானியம் கொடுக்கறது கிடையாது, சரியான விலைவாசி கொடுக்கறது கிடையாது. அதில் பார்த்திங்கன்னா மழை நீரில் வந்து நிறையா வந்து வீணாக போகுது. அதுக்கு வந்து ஒரு குடோன் அனுப்பிக்கிறது கிடையாது, ஒரு ஷெட்டு ஒன்று போட்டு தர்றது கிடையாது. நிறைய ஒரு வருஷத்துக்கு வருஷம் பார்த்திங்கன்னா பல லட்சம் மூட்டை வந்து நனைஞ்சு போகுது. அது நான் என்னுடைய என்னன்னா மக்களுக்கு ரேஷன் மூலிமா நல்ல அரிசி கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மழையில் வீணாக போன அரிசியெல்லாம் அரைச்சி அவங்களுக்கு என்றைக்காவது நல்ல அரிசி ரேஷனில் கொடுக்குறாங்க. சொல்லுங்கள். ரேஷன் அரிசின்னு அது பேர். அது பார்த்தீங்கன்னா பழுப்பு கலராக இருக்கும், நாத்தனார். அந்த அரிசி தான் அவங்க வாங்கி என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கோழிக்கும் மாட்டுக்கும் அரைச்சி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, தவிர மனுஷனுக்கு சாப்பிட்டு. இது ஒரு வீணான பொருளாதாரம். ஏன் நல்ல அரிசியாக கொடுங்க. எல்லாமே வேஸ்ட்டு. இன்றைக்கி மது விற்பனை பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ரெசிப்ட் கொடுக்குறீங்களா? விலைவாசி வந்து ஒரு கடைக்கு வந்து பருப்பு 200 ரூபா, நல்லெண்ணெய் இவ்வளோ ரூபா அப்படின்னு போடுறீங்க. நீங்கள் மது கடையில் எவனாவது போடுறான்னா கிடையாது. இன்றைக்கும் வந்து 200 ரூபா இது அப்படின்னா 250 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் காசு. நீ சம்பாரிச்சிக்க எனக்கு இவ்வளோ கொடுக்குறன்ற மாதிரி தான் இருக்குது.
ஸோ தீசாராக இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். Right, sir. அந்த இதெல்லாம் வந்து மக்கள் இடத்துல கொண்டுட்டு போயிட்டு நாங்கள் வர